வணக்கம். வாங்க நம்ம இப்போ ஆட்டு ஈரல் செய்ய போகிறோம். இதை நம்ம கட் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம பாருங்கள். இப்போ ஈரலுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ வாங்க இந்த எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம ஈரல் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணுறோன்ட்டு பாருங்கள். இப்போ வாங்க எண்ணெய் சூடேறிச்சுங்க. இப்போ நாம் இதுக்கு சோம்பு பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்தாச்சு. நான் இது பொரியட்டும். வெங்காயம் சேர்த்துட்றேன். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளுக்கு இந்த கேப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துறேன். அந்த எண்ணெயிலேயே நான் பாருங்கள். இது கூடவே நான் கருவேப்பிலையை சேர்த்துட்டேன். இப்போ நம்மளுக்கு இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள். தக்காளி பார்த்தீங்களா, நான் சும்மா கொஞ்சோடு தக்காளி தாங்க இதில் இப்படி நான் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள். இப்போ இது நான் வெங்காயம் தான் நிறைய போட்டிருக்கிறேன். தக்காளி ரொம்ப நான் சேர்க்கலைங்க ஈரலுக்கு. இப்போ இதாக கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்றேங்க நான். இப்போ இதாக கூடவே கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துட்றேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள். இஞ்சி இப்போ நம்மளுக்கு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதங்கட்டுங்க. இது இப்போ பாருங்கள். நம்ம வெங்காயம்லாம் வதங்கி வருது. இப்போ இதோ கூட நம்மளும் ஈரலையும் போட்டு நல்லா வதங்கணுங்க. இங்கே பாருங்கள். ஈரல் அலசி மஞ்சள் உப்பு போட்டு நான் அலசி வச்சுருக்கிறேன். கவுச்சி வாடை வராது ரொம்ப. அதுவும் இந்தமாரி டைமில் நம்மளுக்கு மஞ்சள் போட்டு கழுவுனா தான் நல்லதுன்றாங்க. அதனால தாங்க. பாருங்கள். இது இப்போ அலசி போட்டு இதாக கூடவே நான் பூண்டு சேர்த்துருவேன். பூண்டு ஈரல் இதெல்லாம் மொத்தமாக நல்லா வதங்கணும். அப்புறமா தான் நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதில் மிளகா பொடி சேர்த்துப்போம். இதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் சீரகம் தட்டி போட்டுக்கலாம். இறக்க சொல்லும். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு. பாருங்கள் எப்படி நம்ம விதக்குறோம் பாருங்கள். அந்த ஈரல் கலர் மாறின அளவுக்கு நம்ம விதக்கணும். இது நல்லா விதக்கிட்டு பிறகு தாங்க நம்ம அதில் மிளகா பொடி சேர்த்து சால்ட்டு சேர்த்து நம்ம அது ஒரு ஃப்ரை மாதிரி செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம ஈரல் ஃப்ரை. இப்போ பாருங்கள். நம்மளுக்கு நல்லா அந்த ஈரல் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள். எண்ணெய் கூட நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கறி மசாலா சால்ட்டு உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு போகிறோம். இப்போ பாருங்கள். மிளகாத்தூள் சேர்க்குறோங்க. இப்போ கறி மசாலா சேர்க்குறோங்க. இப்போ சால்ட்டு கொஞ்சமாக. இப்போ பாருங்கள். நல்லா நம்ம இதை வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. அது அப்படியே வதங்கணுங்க அதுலேயே. அது ஏன்னா ஈரல் எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளுக்கு. அதனால் இப்போ பாருங்கள். அதுலேயே நல்லா அது எண்ணெயிலேயே அது நல்லா பிரண்டு வரணும். அது பிரண்டு வந்த பிறகு தான் நான் கொஞ்சமாக தண்ணி அவ்வளோ சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். சுடு தண்ணி தான் அதில் நான் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக. இப்போ இப்போ பாருங்கள் நல்லா வதங்குது. இப்போ பாருங்கள். இது நல்லா நம்ம வதக்காச்சு. இப்போ நான் லெமன் பிழிஞ்சு விட்றேன் இதுக்கு. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த லெமன் டேஸ்ட்டு, இந்த கறி மசாலா, இந்த மிளகா பொடி எல்லாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே.
நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் நல்லா இருந்தால் அதை சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி செஞ்சோன்னுட்டு. நாங்கள் பாருங்கள் சுடு தண்ணி காய வச்சுருந்தேன். இப்போ சுடு தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்றேங்க. ஏன்னா ஈரல் வெந்துருங்க நம்மளுக்கு அது. ஏன்னா எண்ணெயிலே நம்ம நல்லா அதை விதைக்கிட்டோம். அதனால் இப்போது கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ அது நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம திரும்ப பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மிளகு பொடி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மிளகு பொடி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தண்ணி தெளிச்சதுலேயே அது நல்லா முக்கால் வேக்காடு வந்துருச்சுங்க நம்மளுக்கு. அதனால் இப்போ நான் மிளகு பொடி சேர்த்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்றேங்க. அதான் கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அது சொல்லவே எனக்கு. இப்போ பாருங்கள் கொத்தமல்லி தூவியாச்சுங்க. இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அடுப்புலேயே இருக்கட்டுங்க. அடுப்புலேயே வச்சு நம்ம சுட சுட சாப்பாடு போட்டு அது கூட கொஞ்சம் சாம்பார் ஊற்றியோ இல்லை ரசம் ஊற்றியோ இதை வச்சு நம்ம சாப்பிட்டோமா செமையாக இருக்குங்க. நீங்கள் வேணால் அது ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் அது போல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் எப்படி நம்ம ட்ரையாக எடுத்துருக்குறோம் பாருங்கள். இது போல் தாங்க. இப்போ தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது போல் நம்ம வச்சு சாப்பிட்டா. இப்போது நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது செய்ய சொல்லவே எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. பாருங்கள் நாக்கிலே தண்ணி ஊறுதுங்க எனக்கு. இப்போ பாருங்கள் சீக்கிரமாக வெந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா வெந்துச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்களா வீட்டில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு. இப்போ பாருங்கள் நான் செஞ்ச ஈரல் எப்படி இருக்குன்னு, மட்டன் ஈரல் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. எப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.